நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இளைப்பாறுதல் நேரம் என்றதான இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி வந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் ஆகிய உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். சிறிய ஜபங்களும் பெரிய பதில்களும் என்றதான தலைப்பின் கீழாக வேதத்திலிருந்து 7 சிறிய ஜபங்களை பற்றியும் அதற்கு கிடைத்த பெரிய பதில்களை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். எனவே நீங்களும் கூட ஜபத்தோடு இருந்து இன்றைக்கு இந்த செய்தியை கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவில் இளைப்பாறுதல் தருவார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மேன்மை அடையவும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நிச்சயமிட்டு சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் திறந்து படியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42 43 வசனம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். ஆம், அருமையானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கும்போது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்கள், திருடர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு நடுமையமாக சிலுவையிலே தொங்குகிறார். வலப்பக்கத்தில் ஒரு கள்ளன், இடப்பக்கத்தில் ஒரு கள்ளன் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அடிக்கப்பட்ட நேரத்திலே ஒரு கள்ளன் சொல்லுகிறான், இவர் தேவனுடைய குமாரனை ஆனால் தன்னை இவர் காப்பாற்றி கொள்ளட்டும், மாத்திரமல்ல நம்மையும் இவர் காப்பாற்றட்டும் என்று சொல்லி ஒருவன் நிந்தித்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் மற்றொரு கள்ளன் சொல்லுகிறான், நாம் செய்த தவறுக்காக நியாயமாய் நாம் தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இயேசு பாவம் செய்யாதவர் என்று சொல்லி ஒருவன் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல அந்த கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைந்தருளும் என்று சொல்லி அவன் அந்த நேரத்திலும் தாழ்மையோடு கூட தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, வாழ்நாள் முழுவதும் அவன் ஒரு கள்ளனாக, திருடனாக, சமுதாய விரோதியாக அவன் வாழ்ந்திருந்தாலும் அவன் கடைசி நேரத்திலே அவனுக்கு கிடைத்த அருமையான தருணத்தை அவன் பயன்படுத்தி கொண்டதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் ஆண்டவர் பல தருணங்களை தருகிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும், நாம் பாவ மன்னிப்பை பெற வேண்டும். அந்த தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை தரும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே இயேசு தாமாக முன்வந்து அவர் நமக்காக மரித்தார். இந்த கள்ளன் அவனுடைய வாழ்நாளில் கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை அவன் சரியாய் பயன்படுத்தி கொண்டான். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனை நினைந்தருளும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு பதில் சொன்னதையும் நாம் வேதத்திலே படித்தோம். எனவே அவனுடைய ஒரு சிறிய ஜபம் அதற்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிறோம். அவன் வாழ்நாளை வீணடித்திருந்தாலும் கிடைத்த அருமை சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். எனவே அருமையானவர்களே, நாமும் பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ விமோசனம் நாம் பெற வேண்டும். எனவே இயேசு நம் அருகில் இருக்கிறார். எனவே அந்த இயேசுவிடத்திலே நம்முடைய பாவ விமோசனத்துக்கென்று நாம் விண்ணப்பம் செய்வோம். அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த உலக வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்று தெரியாது. யார் எப்பொழுது மரிப்பார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் மரித்த பின் இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மெய் உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும். எனவே அருமையான ஒரு ஜபத்தை செய்து, ஒரு சிறிய ஜபத்தை செய்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த கல்லனை குறித்து நான் பாராட்டுகிறேன். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே
நாட்களை வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறவர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க அந்த இயேசு ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே பாவ மன்னிப்பை பெறுங்கள், உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக மாறும். பாவ மன்னிப்பை பெறுங்கள், உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாய் மாறும். மாத்திரமல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தகுதி பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அன்பானவர்களே, யாப்பேஸ் ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அந்த யாப்பேஸ் என்ன ஜெபித்தான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். யாப்பேஸ் என்றால் துக்கம் என்ற அர்த்தம். அவன் பிறக்கும் நாளிலே அவனுடைய தாய் அவனுக்கு வைத்த பெயர் துக்கம் என்று வைத்தார்கள். ஒருவேளை பிரசவத்திலே அந்த அம்மா வேதனை அதிகமாக இருந்திருக்கலாம். தன்னுடைய பிள்ளைக்கு துக்கம் என்று பெயர் வைத்து விட்டார்கள். ஆனாலும் யாப்பேஸ் தன் சகோதரர்களில் கனம் பெற்றவனாய் மாறினான். மற்ற எல்லா சகோதரரை பார்க்கிலும் அவன் ஒரு மதிப்புக்குரியவனாக, அவன் ஒரு புகழ்ச்சிக்குரியவனாக, மரியாதைக்குரியவனாய் அவன் வாழ்க்கை மாறினது. அவனுடைய தொடக்கம் அற்பமாயிருந்தாலும் அவனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது. அவனுடைய பிறப்பிலே அவனுடைய தாய் பாராட்டி ஆசீர்வதித்து நல்ல பெயரை அவனுக்கு வைக்காவிட்டாலும் அவன் தன்னுடைய தலையெழுத்தை மாற்றிவிட்டான். எதினால் அதை மாற்றினான்? ஜபத்தினால் தன்னுடைய வாழ்க்கை முறையை அவன் மாற்றிவிட்டான். அவன் துக்கத்தின் மகனாக, ஒரு தரித்திரனாக துக்கத்தோடு வாழவில்லை. மாறாக அவன் ஜபம் செய்ததினாலே ஆண்டவர் அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுடைய எல்லையை பெரிதாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேளுங்கள், ஆண்டவர் உங்கள் எல்லையை நிச்சயமாக பெரிதாக மாற்றுவார். ஆண்டவர் உங்கள் சந்தோஷத்தின் எல்லையை பெரிதாக்குவார். ஆண்டவர் உங்கள் சமாதானத்தின் எல்லையை பெரிதாக்குவார். ஆண்டவர் உங்கள் வருமானத்தின் எல்லையை பெரிதாக்குவார். ஆண்டவர் உங்களுக்கு போதுமான தேவனாயிருப்பார். எனவே ஆண்டவரிடத்திலே கேட்பதை பொறுத்துதான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, யாப்பேஸ் ஜெபித்தான். அவன் ஜெபித்ததை தேவன் அவனுக்கு அருளி செய்தார். யாப்பேசை பற்றி வேதத்திலே 2 வசனங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று அவனுடைய பிறப்பு, மற்றொன்று அவனுடைய வாழ்க்கை. இதற்கு பின்பாக வேதத்தில் யாப்பேசை பற்றி வேறு எந்த இடத்திலும் எதுவும் எழுதப்படவில்லை. எனவே அன்பானவர்களே, சுருக்கமாக அவனுடைய அறிமுகத்தை தேவன் கொண்டு வருகிறார். சுருக்கமாக கொண்டு வந்தாலும் அவன் பெருக்கமாய் வாழ்ந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்நாளிலே நாம் செய்கிற சாதனைகள் என்னவென்று நாம் திட்டமிட முடியாது. ஆனாலும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை. எனவே தேவனுடைய அருளை, தேவனுடைய கருணையை, கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எனவே யாப்பேசை போல தாழ்த்தி ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்டு உங்களை தீமை நின்று விலக்கி கொள்ளக்கூடிய தேவனாய் இருக்கிறார். தீமை நின்று உங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களை தீமை அணுகாமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே யாப்பேஸ் ஒரு சிறிய ஜபத்தை செய்தான், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு உங்களை ஜபத்துக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஜப நேரத்தை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். குறைந்தது ஒரு 5-10 நிமிடங்கள் முதலாவது ஜெபிக்க பழகுங்கள். அதன் பின்பாக அரை மணி நேரம் ஜெபிக்க பாருங்கள். அதன் பின்பாக 1 மணி நேரம் நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். 1 மணி நேரமாகிலும் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர்ந்து போவது எப்படி? 1 மணி நேரமாகிலும் நீங்கள் ஜெபிக்காவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செழித்திருப்பது எப்படி? எனவே நீங்கள் முதலாவது தொடங்க ஆரம்பியுங்கள். உங்கள் கண்களை மூடி நீங்கள் உங்களுடைய இருதய கதவுகளை அடைத்து நீங்கள் ஒரு தனி அறையிலே பிரார்த்தனையிலே ஈடுபட முயற்சி செய்யுங்கள். ஜபம் ஜெயங்களை கொண்டு வரும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். எனவே ஜபம் நமக்கு
வெற்றிகளை வழங்கக்கூடியதாய் இருக்கிறது. எனவே நீங்கள் பிரார்த்தனையிலே ஜெபத்திலே ஈடுபட உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம் வெற்றியை தரும், ஜெயத்தை தரும். ஜெபம் கிறிஸ்தவனின் உயிர் மூச்சாய் இருக்கிறது. ஜெபமே ஜீவன், ஜெபம் மேன்மை. எனவே ஜெபத்தை குறித்து நான் பேசுவதிலே எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கிறேன். ஏனென்றால் ஜெபத்தினாலே என் வாழ்விலே நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீதிமான்கள் பேரிலே அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது என்று வேதத்திலே நான் வாசிக்கிறேன். எனவே அன்பானவர்களே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்விலே நீ விடுதலை பெற, உன்னுடைய வாழ்விலே நீ அற்புதத்தை அனுபவிக்க, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இன்னும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க இப்பொழுதே உன்னை ஜெபத்துக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் ஜெபிக்க மறந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். நான் இனிமேல் ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். மலை போல வருகிற பெரிய காரியங்களை ஆண்டவர் பனி போல விலகி போக செய்வார். இது உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அல்ல. இந்த மாதத்திலே என் குடும்பத்திலே ஆண்டவர் மலை போல் வந்த ஒரு பெரிய சோதனையை ஆண்டவர் பனி போல விலக செய்தார். நான் அனுபவித்து உணர்ந்து நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். எனவே ஜெபத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். யாப்பேசை ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்கள் வருமானத்தின் எல்லையை பெரிதாக்குவார், உங்கள் சந்தோஷத்தின் எல்லையை பெரிதாக்குவார், உங்கள் சமாதானத்தின் எல்லையை பெரிதாக்குவார். அந்த ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். எப்படி செய்வார் என்று நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாம். அவர் எப்படியும் செய்வார். நீங்கள் அர்ப்பணித்தால், நீங்கள் அவரிடத்திலே சரணாகதி அடைந்தால், உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தால், ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்வார், செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிற தேவன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிறார், செய்து முடிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நீங்களும் சொல்லலாம். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மேலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஆமென். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். தேவனிடத்தில் நாம் பேசுவது ஜெபம், தேவன் நம்மிடத்தில் பேசுவது ஜெபம். ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது, ஒரு கேள்வி வாக்கியம். இயேசு அவர் படகிலே அவர் படுத்திருந்தார், நித்திரையாயிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. சரீர களைப்பினாலே அவர் இளைப்பாரி கொண்டிருக்கும் போது, கண்களை மூடியிருக்கும் போது அந்த படகுக்கு எதிராக அலைகள் வருகிறது. அந்த பிரயாணம் மோசமாய் முடியுமோ, ஆபத்தில் முடியுமோ என்று சொல்லி சீஷர்கள் பயந்து இயேசுவை பார்த்து, போதகரே, நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார். இன்றைக்கு அநேகர் இறைவனை பார்த்து கேட்கின்ற கேள்வி, இயேசுவை பார்த்து கேட்கின்ற கேள்வி, அல்லது கடவுளே உனக்கு கண் இல்லையா, கடவுளே உனக்கு கவலை இல்லையா, கடவுளே நீ இதை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பல மாறு இப்படி கேள்விகளை கேட்கிற ஒரு மனிதர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இயேசுக்கு கவலை இருக்கிறது. நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அந்த படகில் தானே இயேசு இருந்தார். அந்த படகிலே இயேசு இருக்கும்போது நாங்கள் மடிகிறோம் என்று இவர்கள் பிரித்து பேசுவது ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது அல்லவா? ஏன் உங்களை நீங்கள் பிரித்து பார்க்கிறீர்கள்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு தானே இருக்கிறது, தேவன் நம்மோடு தானே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் மாத்திரம் மடிவது எப்படி? சீசர்கள் சற்று அவர்கள் சிந்திக்க மறந்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து உடனே எழும்பினார், இறையும் கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டினார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன். எனவே அவர் பிதாவினிடத்திலிருந்து சர்வ வல்லமையை பெற்றிருந்தார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே இறையாதே அமைதலாயிரு என்று அவர் சொன்னபோது அந்த கடல் அலைகள் அமர்ந்து போனது, காற்று வீசுவது அடங்கி போனது. எனவே சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். சாவை வென்றவர் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேற்றுகிறார். உங்களை சூழ என்ன புயல் வீசினாலும் சரி,
உங்களுக்கு எதிராக எந்த அலைகள் வந்தாலும் சரி, எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி, சங்கீதக்காரனை போல நீங்கள் சொல்லுங்கள், என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று உங்கள் விசுவாச அறிக்கையை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் விசுவாச அறிக்கை செய்யும் போது தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் நடப்பிக்கும் காரியங்கள் பெரியதாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம், என்ன புயல் வீசுகிறது? பணப்பிரச்சனையா, எதிரிகளால் பிரச்சனையா, நிந்தனையா, அவமானமா, உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் வருகிறதா? பயப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். வெற்றி உங்களுக்குத்தான். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்கே வெற்றியை தருவார். உங்கள் எதிரிகள் பின்னிட்டு ஓடுவதை உங்கள் கண்களினால் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் நாம் யாக்கோப்பின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17, 18 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அல்லேலூயா என்று சொல்லுங்கள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார். தனி மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மழையை நிறுத்தி போட்டார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3.5 வருஷங்கள் மழை இல்லாதபடி ஆண்டவர் நிறுத்தி போட்டார். ஆகாப் என்றதான ஒரு ராஜா விக்கிரக ஆராதனை அதிகமாக அவன் தூண்டிவிட்டு அவனுடைய மனைவியின் தூண்டுதலின் பேரிலே, எசபேல் என்றதான அந்த ராணியினுடைய தூண்டுதலின் பேரிலே தேசமெங்கும் விக்கிரக ஆராதனை நிறைந்து போனது. அது ஜீவனுள்ள தேவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணினது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாட்களிலே அந்த பலஸ்தீன தேசத்திலே மழை பெய்யவில்லை. 3.5 வருஷங்கள் மழை பெய்யவில்லை. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அவன் கருத்தாய் ஜெபித்தான். அவன் கருத்தாய் ஜெபித்ததினாலே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு மழையை நிறுத்தினார். மறுபடியும் அவன் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு மழையை அனுப்பினார். நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், துதிக்கிறேன். ஒரு தனி மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த தேசத்தில் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தன்னுடைய நாமத்துக்கு வைராக்கியம் கொண்ட எலியாவுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். வேதத்திலே அந்த எலியா ஜெபித்ததை ராஜாக்களின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது ஆங்கில வேதாகமத்திலே அவன் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறான். ஆன்சர் மீ, ஆன்சர் மீ என்று 2 தடவை அவன் சொல்லுகிறான். அது தமிழ் வேதாகமத்திலே கேட்டருளும் கேட்டருளும் என்று அவன் ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாள் முழுவதும் பாகால் தீர்க்கதரிசிகள் அவர்கள் கீறிக்கொண்டும் சன்னதம் வந்து பல்வேறு வகையிலே அவர்கள் மழைக்காக தங்கள் தேவர்களை வேண்டிக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்திசாயும் நேரத்திலே எலியா நினைந்தருளும் நினைந்தருளும், ஆங்கிலத்திலே அது ஆன்சர் மீ, எனக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அவன் கேட்டபோது ஒரு சிறிய ஜெபத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அனுப்பினதை பார்க்கிறோம். தேசமெங்கும் மழை பெய்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபிப்பீர்களானால் நம்முடைய தேவன் நம்முடைய தேசத்துக்கு தேவையான மழையை தருவார். தண்ணீர் பற்றாக்குறையினாலே இன்றைக்கு நாம் வாடிக்கொண்டிருக்கிறோம். நதிகள் பிரச்சனை, மாநிலத்துக்கு மாநிலம் தண்ணீரை பகிர்ந்து கொள்வதிலே அநேக பிரச்சனை, இவைகளெல்லாம் இல்லாமல் போகும். நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தேசத்தினுடைய சேமம் உங்கள் கையில் இருக்கிறது. பாடுள்ள மனிதன் தான் எலியா ஜெபித்தான். எனவே நீங்கள் எனக்கு அநேக பாடுகள், எனக்கு அநேக வேலைகள் இருக்கிறது, எனக்கு ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கி விடாதிருங்கள், அல்லது நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். எலியா பாடுள்ள மனிதன். அவனுடைய வாழ்க்கையில் பல பாடுகள் அவனுக்கு இருந்தது. மரண பயம் அவனுக்கு இருந்தது. உணவு பிரச்சனை இருந்தது. ஆண்டவர் அவனை அற்புதமாய் நடத்தினார் என்று வேதம் சொல்கிறது. எனவே பாடுள்ள மனிதன் எலியா ஜெபித்தது போல பாடுள்ள மனிதர்களாகிய நாமும் ஜெபிக்க பழகுவோம். ஆண்டவர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மேலும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ஆமென். சாலமோன் என்றதான ராஜா தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, ஏராளமாய் இருக்கிற இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும்? எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஒரு ராஜா
அவன் ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை கேட்டிருக்கலாம். அல்லாவிட்டால் தன்னுடைய எதிரிகளை அவன் மேற்கொள்ளத்தக்கதாக குதிரைப்படையை அவன் கேட்டிருக்கலாம், அல்லது இராணுவ பலத்தை அவன் கேட்டிருக்கலாம். ஆனால் சாலமோன் ராஜா ஜனங்கள் பேரிலே அன்பு வைத்தான். அந்த ஜனங்களை நடத்துவதற்குரிய ஞானத்தை ஆண்டவரிடத்திலே கேட்டான். ஆண்டவருடைய பார்வைக்கு அது மிகவும் அருமையாக இருந்தது. எனவே அவனுக்கு ஞானத்தை தந்தார், மனோவிருத்தியை தந்தார், அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை தந்தார் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, முன்வைக்க வேண்டியது ஞானம். ஆண்டவரிடத்திலே நாம் ஞானத்தை கேட்போமானால் ஆண்டவர் ஞானத்தை தருவார். பின்வைக்க வேண்டியது பணம், ஐஸ்வர்யம். ஆனால் இன்றைக்கு தவறுதலாக முன்வைக்க வேண்டியதை பின்னும், பின்வைக்க வேண்டியதை முன்னும் நாம் வைப்பதினாலே இன்றைக்கு தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. குடும்பத்தை நடத்த ஞானத்தை கேளுங்கள், சபையை நடத்த ஞானத்தை கேளுங்கள், உங்களுடைய குழுவை நடத்த ஞானத்தை கேளுங்கள். ஒருவனையும் கழிந்து கொள்ளாதவரும் எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். எனவே நீங்கள் இருமனம் உள்ளவர்களாய் ஜபத்தில் இராதபடி ஒரே மனமாக ஆண்டவரிடத்திலே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எனவே தெய்வத்துக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள், குடும்பத்தை நடத்துங்கள். அநியாய வருமானங்கள் நமக்கு தேவையில்லை. பிறருடைய உழைப்பிலிருந்து நாம் எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய உழைப்பு நமக்கு ஒட்ட வேண்டும், நம்முடைய உழைப்பு நமக்கு வந்து சேர வேண்டும். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிட ஆண்டவர் உதவி செய்வார். எனவே ஒரு சிறிய ஜபத்தை அவன் சாலமோன் செய்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே அந்த சிறிய ஜபத்திற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தார். ஏறத்தாழ 40 வருஷங்கள் அவன் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தான். அவனுடைய நாட்களிலே அவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடைந்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். எனவே சர்வவல்ல தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆமென். அங்கு அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லாமை உள்ளவர்கள் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். அன்னாள் என்றதான ஒரு மலடி, அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய கணவன் மிக அன்பாக அவளை பார்த்து கொண்டான். அந்த அன்னாள் மனக்கசந்து அழுது அவள் கண்ணீர் விட்டு ஜெபித்தாள். ஒரு சிறிய ஜபம்தான். அவள் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ நாட்கள் ஆலயத்துக்கு சென்றிருந்தாலும் ஜெபிக்க தொடங்கின அன்று அவள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், தேவனிடத்திலே பதிலை பெற்றுக்கொண்டாள். அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று பின்வரும் வசனங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்னாள் ஒரு பொருத்தனை செய்து ஜெபித்தால், எனக்கு ஒரு குமாரனை தந்தால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சேவை செய்ய அவனை அர்ப்பணிக்கிறேன், மலடி என்ற என்னுடைய நிந்தை நீங்கினால் போதும் என்று அவள் கேட்டுக்கொண்டாள். ஆனால் ஆண்டவர் அவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார் பாருங்கள். அவளுக்கு முதலாவது பிறந்த குமாரனுக்கு பெயர் சாமுவேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வந்தான். காலதாமதங்கள் ஆண்டவருடைய மறுப்பு அல்ல. அது லேட்டாய் வந்தாலும் ஆண்டவர் லேட்டஸ்டாக நமக்கு தருகிறார். பெரிய ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருகிறார். அன்னாளுக்கு லேட்டாய் பிறந்த அந்த மகன் காலதாமதமாய் பிறந்திருந்தாலும் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக தலைவனாக அவன் மாறினான். மாத்திரமல்ல, அன்னாளுக்கு மேலும் ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறவர் அல்ல. ஆண்டவர் நம்மை சோதித்து அதன் பின்பாக நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை, நன்மைகளை வாரி வழங்கும் நல்ல தேவனாக இருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எனவே ஜெபத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபத்தை பழக்கி கொடுங்கள். குடும்பமாக ஜெபிக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கடைசியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். 10 நீதிமான்கள் காணப்பட்டால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று பரிந்துரை ஜெபத்தை ஆபிரகாம் செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 50 நீதிமான்கள் காணப்பட்டால் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அழிக்கும்படி சோதம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படி இறங்கி வந்திருந்தார். அந்த நாட்களிலே சோதம் கொமோராவுடைய பாவம் அது பரலோகத்தை எட்டியது. எனவே ஆண்டவர் அந்த பட்டணத்தை அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கும்படி இறங்கி வந்திருந்தார். அவர் ஆபிரகாமை சந்தித்த போது ஆபிரகாம் பரிந்து பேசினான். 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 30, 20 என்று சொல்லி கடைசியாக 10 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர்
திருவுள்ளம் பற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிந்துரை ஜெபம் செய்யுங்கள். இந்த உலகம் அழிந்து போவதிலே நமக்கு என்ன லாபம் இருக்கிறது? இந்த உலகத்திலே பாவம் பெருகி இருக்கிறது, இந்த தேசத்தில் கொள்ளை பெருகி இருக்கிறது, அநியாயம் பெருகி இருக்கிறது. எனவே நாம் பரிந்து பேச வேண்டும். பட்டணங்கள் பேரிலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆண்டவர் பட்டணங்களை நியாயம் தீர்க்கும் போது லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போகிறார்கள். இயற்கை பேரழிவு என்று நாம் சொல்கிறோமே, அது இயற்கை அழிப்பதில்லை. நம்மை படைத்த தேவன் அக்கிரமம் அநியாயம் அதிகமாய் போகும்போது இந்த தேசத்தை சுத்திகரிக்கும்படிக்கு அவர் தம்முடைய நியாய தீர்ப்பை தண்டனை கொண்டு வருகிறார். எனவே அருமையானவர்களே, நாம் பரிந்து பேசுவோம். அக்கிரமங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் 50 நீதிமான்கள் அல்லது 40 30 அல்லது 20 10 நீதிமான்கள் இருந்தாலும் தேவன் அந்த பட்டணத்தை தப்ப விடும்படியாக ஆபிரகாமை போல நாம் பரிந்து பேசுவோம். பட்டணங்களை நாம் காத்துக்கொள்வோம், நம்முடைய தேசத்தை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனவே சிறிய ஜபங்களுக்கு பெரிய பதிலளிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசியிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, என்னோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். சிறிய ஜபங்களுக்கு பெரிய பதிலளிக்கிற நல்ல தேவனே, உடைய தாராள மனசுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவராகிய தேவன் தாமே சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தீர், அன்னாளுக்கு பிள்ளையை கொடுத்தீர், எலியாவின் ஜபத்தை கேட்டு மழையை கொடுத்தீர். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஜெபிக்க, தேசத்துக்காய் ஜெபிக்க, ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க தங்களை அர்ப்பணிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.